கடவுளின் தேசமான கேரளத்தில் 3 தான் நாங்கள் ட்ரிப் வந்துருக்கோம். ஸோ மே மந்த்தை விட ஜூன் மந்தில் இங்கே கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா லைட்டாக மழை பெஞ்சு அப்படி சில்லுன்னு செம்ம கிளைமேட்டில் இருக்குது. நீங்களே பார்க்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது இந்த டீ கார்டன் ஃபுல்லாகவே. ஸோ இங்கே நாங்கள் ஸ்டே பண்ண ஸ்டார் எமிரேட்ஸ் அந்த ரிசார்ட்டை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என் பேர் ஜோ, நம்ம சேனல் பேர் ஜோ த எக்ஸ்ப்ளோரர். புது ஃபுட்ஸை, ரிசார்ட்டு, புது பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக் ஆஃப்ஸில், லீவ்ஸில், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில் நான் போக இடங்களை பற்றின வீடியோஸ் தான் சேனலில் பார்க்கலாம். அங்கேப்பா அவங்க வந்து போய் பொட்டு வச்சுருவோம். பொட்டு வச்சுக்கோ சார். இங்கே பாருங்க சாண்டினோ சார், நான் பாருங்க. ஒரு 4 hours ட்ராவல், அதனால் ரொம்பவே டல்லாக டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் ரிசார்ட்டை ரீச் பண்ணிட்டோம். ஸோ வழக்கம் போல் அகத்தி வச்சு பொட்டெல்லாம் வச்சு வரவேற்றாங்க. ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க ஃபுல்லாகவே இந்த ஸ்டே ஃபுல்லாகவே. ஃபஸ்ட் டைம் நான் பேரண்ட்ஸோட போய் பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி ட்ரிப்புக்கெல்லாம் வந்ததில்லை. அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். ஸோ இதான் ரிசப்ஷன். எல்லாத்துக்கும் போல் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அம்மாவோட நீர் குடிச்சியா? லெமன் ஜூஸா? இந்த ரிசார்ட்டோட செட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உள்ளுக்குள்ளேயே நிறையா பிளான்ஸ் வளர்த்துட்ருக்காங்க. எப்போயுமே வெளியில் தான் கார்டன் இருக்கும், பட் இங்கே உள்ளுக்குள்ளே நிறையா பண்ணுறாங்க. பார்க்க நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரிய மெனுவே வச்சுருக்காங்க. இங்கே என்னென்ன இருக்குங்கிறது எல்லாமே, லைக் கிட்ஸ் பூல், மல்டி ஜிம், கிட்ஸ் ப்ளே ஏரியா, டவுன் கிரவுண்ட் ஸ்டேடியம், கேண்டில் லைட் டின்னர். ஸோ என்னென்ன இருக்குது, ஃபேமிலி பார்க், இது எல்லாத்தையுமே இங்கே செட் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. சின்ன ஸ்லிப்பாகவும் கொடுத்தாங்க. ஃபால்ஸ் மவுண்டெயின்லாம் இருக்குடா. எங்க வச்சுட்டு தூக்கிட்டீங்களா? கண்ணா கண்ணா கண்ணா, அது பெருசு சின்னது இருக்கும். நீ எங்க வச்சுட்டு பேப்பர் கொடுப்பான் இங்கே வச்சு. சரி, ஓகே. இது எங்கே போகலான்னு சொல்லுங்க. இதில் எங்கடா போகலாம்? இங்கேயா? இங்கே போகலாமா? கிட்ஸ் ஸ்கூல். ஆமாடா கண்ணா, ரூம் போகலாமா நம்ம? ஓகே. கீழே இருக்கா? நீலகிரி வெளியில் வரலாம். அப்போ வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கு. செம்ம வியூவா இருக்குல்ல? ஸோ இப்படி ஒரு பால்கனி வியூவோட நம்ம இப்போ வந்து ரிசார்ட்டோட நேம் வந்து ஸ்டார் எமிரேட்ஸ். ஸோ இங்கே நாங்கள் புக் பண்ணி ஆக்சுவலி ஃபேமிலியோட வந்திருக்கேன். நான் என் பேரண்ட்ஸோடலாம் வந்திருக்கேன். என் பேரண்ட்ஸோட வந்து ரொம்ப ஆசை. அவங்க அவ்வளோ வர மாட்டாங்க, பட் ஒரு கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து இருக்க ரூமோட நேம் இருக்குல்ல, இது என்னன்னா இட்ஸ் அ பால்கனி வியூ ரூம். ஸோ சன்செட் வியூ நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வித் ஏர் கண்டிஷனோட இருக்குது. ரூம் வேற லெவலில் இருக்குது. நான் ஆல்ரெடி உள்ள பார்த்துட்டேன். இப்போ நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணலாமா? இது புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண, பில்ட் பண்ண ரூம் அப்படின்னு சொன்னாங்க. லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஸோ லைட்டிங்ஸ் ப்ராப்பராக இல்லை, பட் நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேக்குள்ள ஒரு வியூ இருக்கு. இது மூலியமா நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஸோ இங்கேயே நம்ம இந்த வியூவை பார்த்து ரசிக்கலாம். காலையில் எந்திரிச்சதுமே பார்த்து ரசிக்கலாம். பட் சன்செட் தான், சன்ரைஸ் இல்லை. ஸோ டபுள் பெட்டு, பட் ரொம்ப பெருசாக இருக்கு. ஐ திங்க் எங்களோட 2 கிட்ஸோட சேர்ந்து படுத்து தூங்குற அளவுக்கு இது நல்லா இருக்கு பெட்டு. ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும்பா. ஏன்னா குழந்தைங்களோட வரப்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா பெட் தேவையில்லை. ஸோ நல்லா இருக்கு. எக்ஸ்ட்ரா பெட்டு உங்க ஃப்ரீயாகவே கொடுக்குன்னு சொன்னாங்க கிட்ஸுக்கு. அண்ட் ஆல்சோ லைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? ஸோ உள்ள வந்ததுமே ஒரு வேற லெவல் வைப் கொடுக்குது, பாசிட்டிவிட்டியாக இருக்கு. ஸோ டிவி வழக்கம் போல இருக்கு. வேற இன்டர்காம் இன்னும் இங்கே செட் பண்ணலாம்னு சொன்னாங்க, பட் அதுக்கு போய் ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. எப்போனாலும் கால் பண்ணலாம்னு ரிசப்ஷனுக்கு. ஸோ இன்டர்காம் மட்டும் இல்லை. இவ்வளோ பெரிய ஐ திங்க் இதுல அந்த கேமரா ஓபன் கூட தெரிவாங்க. கொஞ்சம் பண்ணுவாங்க. நம்ம ஃபேஸ் தெரியாது, எங்க ஃபேஸ் தெரியாது.
ஸோ எல்லா ரூம்ல இருக்க மாதிரியே கெட்டில். ஸோ இந்த கெட்டில் எதுக்கு நான் பல வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ ஹாட் வாட்டரை ஊற்றி ஹாட் பண்ணிட்டு அந்த அவங்க கொடுத்துருக்க மில்க் பவுடர் வச்சு மில்க் ஆக்கி அதில் டீ ஹிட் பண்ணி டீயாகவும் குடிக்கலாம், காஃபி பவுடர் போட்டு காஃபியாகவும் குடிக்கலாம். ஸோ அதுக்கான மக் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த சியர்ஸ் ஏற்ற மாதிரியான கிளாஸஸ் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் யூஸ் பண்றது இல்லை. ஸோ இதில் வேணா கோக் பெப்சி கூட அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க, நல்லது இல்லைங்க. ஸோ தண்ணி ஊற்றி குடிச்சிக்கலாம். ஸோ வாட்டர் கொடுத்துருக்காங்க இந்த கிளாஸ்ல, நல்லா இருக்கு. போக ஒரு கிளாஸ் தூக்கிட்டு போயிடலாம், பார்ப்போம். ஸோ அண்ட் ஆல்சோ எல்லாருக்கும் அவைலபிள் மாதிரி மினி ஃப்ரிட்ஜ் அவைலபிளாக இருக்கு, டஸ்ட்பின் அவைலபிளாக இருக்கு. பட் இதுக்குள்ள எதுவுமே இல்லை. லாஸ்ட் டைம் நாங்கள் ஏர்கார்ட் போனப்போ பாண்டிச்சேரி போனப்போ உள்ள ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கான பிரைஸ் டீடைல்ஸ் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்துட்டா அதுக்கான பிரைஸ் நம்ம கட்டி ஆகணும். ஸோ இங்கே இருக்குள்ள 2 பேர் உட்காந்து லஞ்ச் டின்னர் சாப்பிடலாம் வித் மவுண்டைன் வியூ கம்மியாக தான் இருக்கு. உட்காந்து பார்த்தாங்கன்னா லைட் மவுண்டன் வியூ நல்லா இருக்குது. இங்கே நீங்கள் ஓகேவாமா வாங்க. ஸோ இந்த ஆங்கிள் இருந்து பாருங்களேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பக்கத்துல இருந்து எங்கள் ஃபேஸ்லாம் கிளியராக தெரியும். ஸோ மேகம் அப்படியே மலையை கடந்து போயிட்டு இருக்கு. ஸோ நல்லா இருக்குல்ல? ஸோ இதே ஓப்பன் பண்ணிக்கலாம். வா லெவல் வியூப்பா. மார்னிங் டைம்ல இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நல்லா இருக்கு. ஏர் கண்டிஷன் ரூம் இருக்கு. மேபி சம்டைம்ஸ் 3 நாள் ரொம்ப ஹாட் ஆச்சு அந்த ஏசி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ஆல்ரெடி ரொம்ப கூலாக தான் இருக்கு. ஸோ ஏசி தேவையில்லை. ஸோ ரெஸ்ட் ரூம் ரொம்ப நீட்டா இருக்கு. மேபி புதுசாக நாங்களே எல்லா ரிசார்ட்லயும் ரெஸ்ட் ரூம் ரொம்ப நீட்டா இருக்கும். ஸோ இங்கேயும் நல்லா இருக்கு. ஸோ நான் இதுவே போன இடத்துல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கேன். நடுவில் இருக்கு, எப்படி சைட்ல இருக்கும்ல. ஸோ நடுவில் இருக்கு. ஸோ இதுல குளிக்கிறது நல்லா இருக்கும். ஸோ நடுவில் இருக்குல்ல. ஹாட் வாட்டர் எல்லாமே அவைலபிளா இருக்கும். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், லெஃப்ட் சைடு ஹாட் வாட்டர், ரைட் சைடு கூலா இருக்கும். ரெண்டே மிக்ஸ் பண்ணி வச்சு குடிக்கலாம். எனக்கு ஹாட் தேவைப்படும், ஏன்னா வெளியில ரொம்பவே கூலா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த இடம். ஸோ ஹனிமூன் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது இதோட என்ஜாய்மெண்ட் தான் தெரியும். ஸோ நான் எதுவும் சொல்ல வேணாம், இதை பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்லை. இதை நம்ம அப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வியூ இருக்கு, அதில் லைட்டிங்ஸோட இருக்கு. ஐ திங்க் இப்படி தான் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மேல லைட்டிங்ஸோட இருக்கு, இது ரொம்பவே நல்லா இருக்கு. பட் இங்க எப்படி நம்ம ஃபேஸ் பார்க்க வெட்டிட்டு பார்க்கணுமா? அதான் எனக்கு தெரியும். ஏன்னா டேரக்டா வைக்க முடியாததுனால அவங்க இங்கிட்ட வச்சுட்டாங்க. ஓகே, அந்த வாஷ் மிஷின் இங்கிட்ட வச்சுட்டு இங்கே கேப் போட்டுருக்கலாம். பட் ஓகே சார், அது அவங்களோட டிசைன் பண்ணது. இந்த வெளியில வியூ வந்ததுனால மேக இல்லை, மேல இருக்கு. இப்படி ஏற்றி பார்த்துக்கலாம். இது நான் சொல்லிப்பேன். ஓகே, இப்படி எட்டி பார்த்துக்கலாம். ஓகே, அப்ப மட்டும் தானே தெரியும். இப்படி எட்டி பார்த்துக்கலாம். கேமராமேன் தான் ட்ரை பண்ணாங்க, பட் சரியா வச்சாங்க தெரியல. சரி, இப்படி எட்டி பார்த்துக்கலாம். ஓகே, போதும். ஸோ கட் பண்ணிடாதீங்க மேடம். ஸோ ரூம் ரொம்பவே நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்தோட இந்த வேறு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மாவே சாரியை பார்த்துட்டு தான் அது போடணும் அடிக்கடி. ஸோ அவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்கல்ல. ஸோ எல்லாத்த விட இந்த வியூ தான். கேரளா சைடு வந்தாவே இந்த வியூ நமக்கு வந்து இருக்க எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் கீழே போட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக புது மனுஷனா நம்ம ஃபீல் பண்ண வைக்கிறது இல்லை. ஸோ இந்த ரிசார்ட்டை பற்றி மற்ற டீடைல்ஸ்லாம் மற்ற வீடியோவில் போடுறேன். மேபி இதிலே கூட ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து 3 வகையான ஸ்விமிங் பூல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றா பார்க்கலாம். ஸோ வெல்கம் ட்ரிங்க்லேருந்து எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வழக்கமாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இங்கே இந்த பஃபே ஸ்விம்மிங் பூல் பற்றிலாம் பார்க்கலாம். இதில் சின்ன டீஸை ஆட் பண்ணியிருக்கேன். தோசை வேணுமா கண்ணா? அப்ப 2 பேரும் ஜம்ப் பண்ணணும்.